ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஹெல்த்தியான ஒரு பீனட் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சிம்பிளான அட்டகாசமான ஒரு வேர்க்கடலை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு வேர்க்கடலை, அதே கப் அளவுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை, ஒரு கப்பு தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலையில் 2 சின்ன வெங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நான் இங்கே கல்லுப்பு எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு புளி, 2 பல்லு பூண்டு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு வேர்க்கடலையை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்கின்னு இல்லைன்னா வேர்க்கடலை தொலி ரிமூவ் பண்ணாமல் தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் அதில் வேர்க்கடலையில் உள்ள சத்தெல்லாம் நம்ம துவையலில் இறங்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் வேணால் ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் வந்து ஸ்கின்னோடு செய்கிறது தான். இப்போது காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அதோட ஒரு வாசம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நல்லா வாசம் வருது, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. நம்ம இது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தேங்காய் ஆட் பண்ணுறோம், பொட்டுக்கடலை ஆட் பண்ணிட்டோம். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். நான் இங்கே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு துண்டு புளி, துவையலுக்கு தேவையான 2 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது நம்ம குறையாக அரைச்சிட்டு திருப்பி நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும். வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, அது இல்லாமல் சப்பாத்திக்கு கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே குறைன்னு அரைஞ்சிடுச்சு. ஸோ இதெல்லாமே ஓரத்தில் இருந்து எடுத்து விட்டுட்டு திருப்பி நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான காரசாரமான ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்காக அரைச்சிருந்தா இதுக்கு நம்ம துவையல் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் தோசைக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சேன். இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். வாங்க, இது தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சா நல்லா டேஸ்டாக இருக்கும். கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ வந்து நம்ம தாளிப்பு வந்து சட்னியில் கொட்டிடலாம். இந்த சட்னி வந்து அவ்வளோ ஹெல்த்தியும் அவ்வளோ டேஸ்டியும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதே கடாயில் அதே தோசை தவாவில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸோ அந்த எண்ணெயும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து நார்மலான ஒயிட் இட்லி அரிசி தோசை கிடையாது. இது வந்து பச்சை பயிறு, முளைக்கட்டினா பச்சை பயிரில் பச்சை பயிறு ஊற வச்சு ஆட்டுனா பச்சை பயிறு தோசை. ஸோ அதனால தான் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரீனிஷாக இருக்குது. நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி. இதுக்கு காம்பினேஷன் வந்து பச்சை பயிறு தோசை, முளைக்கட்டின பச்சை பயிறு தோசை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.